வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில் எழுந்திருக்கும்போது அப்பாடா என்று சொல்லிக்கொண்டே இடுப்பை பிடித்துக்கொண்டு எழுகிறீர்களா? மணிக்கணக்கில் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வதால் முதுகு தண்டு இறுகிப் போய்விட்டதா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். முதுகு வலிக்காக நீங்கள் சாப்பிடும் வலி நிவாரணி மாத்திரைகளை தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் உங்கள் பால்கனியிலோ அல்லது வீட்டு முற்றத்திலோ உங்களுக்கான நிரந்தர தீர்வு காத்துக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், வெறும் 5 எளிய காய்கறிகளை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றினால் மட்டும் போதும். உங்கள் முதுகு வலி பறந்து போவதை நீங்களே பார்ப்பீர்கள். அது என்ன காய்கறிகள், அவற்றை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். வாருங்கள், மருந்துகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் செல்வோம். முதலில் இந்த முதுகுவலி ஏன் வருகிறது என்பதை நாம் சுருக்கமாக புரிந்து கொள்வோம். நம்முடைய நவீன வாழ்க்கை முறைதான் இதற்கு முக்கிய காரணம். நாள் முழுவதும் கணினி முன் அமர்ந்திருப்பது, சரியான உடற்பயிற்சி இல்லாதது, தவறான நிலையில் உட்காருவது என பல காரணங்களால் நமது முதுகெலும்பு மற்றும் அதைச் சுற்றியுள்ள தசைகள் பாதிக்கப்படுகின்றன. இது உடலில் நாள்பட்ட அழற்சியை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குகிறது. இந்த அழற்சிதான் வலியின் மூல காரணம். நாம் வழக்கமாக வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்ளும்போது அவை தற்காலிகமாக வலியை மறைக்கின்றனவே தவிர மூல காரணமான அழற்சியை சரி செய்வதில்லை. ஆனால் இயற்கையிலேயே இந்த அழற்சியை கட்டுப்படுத்தும் சக்தி சில உணவுகளுக்கு உண்டு. குறிப்பாக நாம் பார்க்கப் போகும் இந்த 5 காய்கறிகளிலும் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அழற்சியை குறைத்து, எலும்புகளை வலுப்படுத்தி, தசைகளை இலகுவாக்கி, வலியிலிருந்து நிரந்தரமான நிவாரணம் அளிக்கக்கூடியவை. இது உணவே மருந்து என்ற நமது முன்னோர்களின் தத்துவத்தின் ஒரு நவீன வடிவம்தான். சரி, நாம் பார்க்கப் போகும் அந்த 5 அற்புத காய்கறிகளில் முதலாவது கீரைகளின் ராஜா என்று அழைக்கப்படும் பாலக்கீரை. அடர்த்தியான பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த கீரையை உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் சேர்ப்பது உங்கள் முதுகெலும்புக்கு ஒரு கவசத்தை அணிவிப்பது போலாகும். ஏன் இதை இவ்வளவு உறுதியாகச் சொல்கிறேன் என்றால், இதில் மெக்னீசியம் என்ற தாது பொருள் மிக அதிக அளவில் உள்ளது. இந்த மெக்னீசியம் ஒரு இயற்கை தசை சித்திலமாக்கி மசில் ரிலாக்சன்ட் போல செயல்படுகிறது. உங்கள் முதுகு தசைகள் இறுக்கமாகி தசை பிடிப்புகள் ஏற்படும்போது மெக்னீசியம் அந்த தசைகளை மெதுவாக தளர்த்தி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வலியை கணிசமாக குறைக்கிறது. பல நேரங்களில் நம் உடலில் மெக்னீசியம் குறைபாடு இருப்பதே முதுகு வலிக்கான மறைமுக காரணமாக இருக்கிறது. சந்தையில் கிடைக்கும் செயற்கை மெக்னீசியம் மாத்திரைகளை விட இதுபோல கீரையின் மூலம் இயற்கையாக கிடைக்கவும் மெக்னீசியம் உடலால் எளிதில் உறிஞ்சப்பட்டு முழுமையான பலனை அளிக்கும். இதை உங்கள் உணவில் சேர்ப்பது என்பது உங்கள் முதுகு தசைகளுக்கு ஒரு ஸ்பா கொடுப்பது போன்றது. அடுத்ததாக, இந்த கீரையில் உள்ள மற்ற ஊட்டச்சத்துக்கள் எப்படி உதவுகின்றன என்பதை பார்ப்போம். பாலக்கீரையில் மெக்னீசியம் மட்டும் ஹீரோ அல்ல, அதனுடன் சேர்ந்து பல துணை ஹீரோக்களும் இருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர்கள் வைட்டமின் கே மற்றும் கால்சியம். நமது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு கால்சியம் எவ்வளவு முக்கியம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் நாம் உண்ணும் கால்சியம் சரியாக எலும்புகளில் சேர வைட்டமின் கே என்ற ஒரு மேலாளர் தேவை. அந்த வைட்டமின் கே பாலக்கீரையில் அபரிமிதமாக உள்ளது. இது கால்சியத்தை இரத்தக் குழாய்களில் படிய விடாமல் நேராக எலும்புகளுக்கு கொண்டு சேர்த்து எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்கிறது. முதுகெலும்பு என்பது 33 சிறிய எலும்புகளின் கோர்வை. அந்த எலும்புகள் வலுவாக இருந்தால் மட்டுமே நம்மால் வலியில்லாமல் நிற்கவும், நடக்கவும், குனியவும் முடியும். மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஷரீரத்தில் ஏற்படும் செல் சேதத்தை தடுத்து அழற்சியை உண்டாக்கும் காரணிகளை எதிர்த்து போராடுகின்றன. ஆக பாலக்கீரையை சாப்பிடும்போது உங்கள் தசைக்கு மெக்னீசியம், எலும்புக்கு கால்சியம் மற்றும் வைட்டமின் கே என ஒரு முழுமையான பாதுகாப்பு தொகுப்பு கிடைக்கிறது. இதை எப்படி மிக எளிதாக வீட்டில் வளர்ப்பது என்று இப்போது பார்க்கலாம். பாலக்கீரை வளர்ப்பது என்பது ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது போல மிக மிக எளிதானது. உங்களுக்கு தேவையானது ஒரு நடுத்தர அளவிலான தொட்டி அல்லது ஒரு பழைய பெயிண்ட் பக்கெட். அதன் அடியில் 2 அல்லது 3 துளைகள் இருப்பதை உறுதி சீஸ்குவண்டி. இப்போது மண் கலவை. 30% செம்மண், 30% மணல், 40% மண்புழு உரம் அல்லது நன்கு மக்கிய தொழு உரம் கலந்த கலவை இதற்கு மிகச் சிறந்தது.
கடைகளில் கிடைக்கும் கோகோபிட் கலந்த ரெடிமேட் மண் கலவையையும் பயன்படுத்தலாம். இப்போது தரமான பாலக்கீரை விதைகளை வாங்கி மிட்டி மீது தூவி விடுங்கள். விதைகளுக்கு மேல் மெல்லியதாக ஒரு அடுக்கு மண்ணை தூவி மூடினால் போதும். விதைகளை மிக ஆழமாக நட வேண்டாம். இப்போது பூவாளியை பயன்படுத்தி மெதுவாக தண்ணீர் தெளிக்க வேண்டும். நேரடியாக தண்ணீரை ஊற்றினால் விதைகள் இடம் மாறிவிடும். தினமும் காலையில் லேசான ஈரப்பதம் இருக்கும்படி பார்த்துக் கொண்டால் போதும். சூரிய ஒளி நேரடியாக படாத, ஆனால் நல்ல வெளிச்சமுள்ள இடத்தில் தொட்டியை வைக்கவும். 4 to 5 நாட்களில் விதைகள் முளைத்துவிடும். வெறும் 25 முதல் 30 நாட்களில் உங்கள் அறுவடை தயாராகிவிடும். பாலக்கீரையை அறுவடை செய்வது இன்னும் சுவாரஸ்யமானது. உங்களுக்கு தேவையான பெரிய இலைகளை மட்டும் வேருடன் பிடுங்காமல் கத்தரிக்கோலால் வெட்டி எடுக்க வேண்டும். அப்படிச் செய்வதால் அதன் வேர் பகுதியிலிருந்து மீண்டும் புதிய இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஒரே முறை விதைத்து நீங்கள் 4 முதல் 5 முறை வரை அறுவடை செய்யலாம். சரி, இதை எப்படி உணவில் சேர்த்துக் கொள்வது? பாலக்கீரையை வைத்து சூப் செய்யலாம், பருப்புடன் சேர்த்து கடைசல் செய்யலாம், அல்லது பொரியலாகவும் சாப்பிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், பாலக்கீரையை அதிக நேரம் சமைக்கக்கூடாது. அப்படிச் செய்தால் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அழிந்துவிடும். லேசாக வதக்கி அல்லது வேக வைத்து சாப்பிடுவதே சிறந்தது. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது உங்கள் உணவில் பாலக்கீரையைச் சேர்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்டால் உங்கள் முதுகு தசைகள் உங்களுக்கு நன்றி சொல்லும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் காய், இயற்கையின் சக்தி வாய்ந்த வலி நிவாரணி. அது என்னவென்று பார்ப்போம். நாம் இரண்டாவதாக பார்க்கப் போகும் அந்த அற்புத மூலிகை, நமது சமையலறையின் சூப்பர் ஸ்டார், இஞ்சி. தேநீர் முதல் பிரியாணி வரை இஞ்சி இல்லாத உணவை பார்ப்பது அரிது. ஆனால் அதன் சுவைக்குப் பின்னால் ஒரு மாபெரும் மருத்துவ குணம் ஒளிந்துள்ளது. குறிப்பாக நாள்பட்ட முதுகு வலியை போக்குவதில் இஞ்சி ஒரு சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுகிறது. இஞ்சியில் ஜிஞ்சரால் என்ற சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் உள்ளது. இந்த ஜிஞ்சரால் நம் உடலில் வலியை மற்றும் அழற்சியை உண்டாக்கும் புரோஸ்டாகிலாண்டின் என்ற என்சைம்களின் உற்பத்தியை தடுக்கிறது. நீங்கள் வலிக்கு எடுத்துக்கொள்ளும் பல மாத்திரைகள் இதே வேலையைத்தான் செய்கின்றன. ஆனால் அந்த மாத்திரைகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இஞ்சியோ எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இயற்கையான முறையில் வலியை நீக்குகிறது. தினமும் ஒரு சிறிய துண்டு இஞ்சியை உங்கள் உணவில் சேர்ப்பது உங்கள் உடலில் ஒரு இயற்கை வலி நிவாரணி தொழிற்சாலையை இயக்குவதற்கு சமம். இது வெறும் தசை வலியை மட்டும் குறைப்பதில்லை, மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தால் வரும் வலியையும் குறைக்க உதவுகிறது. இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் எப்படி வேலை செய்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நம் உடலில் காயம் அல்லது தொற்று ஏற்படும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அழற்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை சரி செய்ய முயற்சிக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த அழற்சி கட்டுக்கடங்காமல் நாள்பட்ட வலியாக மாறிவிடுகிறது. இதுதான் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு மூல காரணம். ஜிஞ்சரால் இந்த அழற்சி செயல்முறையை தூண்டும் மரபணுக்களையே கட்டுப்படுத்துகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு தீயணைப்பு வீரர் போல உடலில் பரவும் அழற்சி என்ற தீயை அணைக்கும் வேலையை செய்கிறது. மேலும் இஞ்சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. முதுகு வலி உள்ள பகுதிகளில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது அங்குள்ள சேதமடைந்த திசுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எளிதில் சென்றடையும். இதனால் அந்த பகுதி விரைவில் குணமடைகிறது. ஆக இஞ்சி வலியை மட்டும் குறைப்பதில்லை, குணப்படுத்தும் செயல்முறையையும் வேகப்படுத்துகிறது. இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த இஞ்சியை வீட்டில் வளர்ப்பது கடினம் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இஞ்சி வளர்ப்பது என்பது நீங்கள் நினைப்பதை விட 100 மடங்கு எளிதானது. கடையில் வாங்கும் இஞ்சியில் சிறிய பச்சை நிற முளைகள் வந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அதுதான் விதை. நன்கு முளைவிட்ட ஒரு சிறிய துண்டு இஞ்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அகலமான ஆனால் அதிக ஆழமில்லாத தொட்டியை தேர்ந்தெடுக்கவும். இஞ்சியின் வேர்கள் பக்கவாட்டில்தான் பரவும். தொட்டியின் அடியில் வடிகால் துளைகள் அவசியம். மணல் கலந்த செம்மண் இதற்கு ஏற்றது. இப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்த இஞ்சி துண்டை மூளைப்பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு சுமார் 2 அங்குல ஆழத்தில் மண்ணில் நட வேண்டும். அதன் மீது மெதுவாக மண்ணை தூவி மூடி தண்ணீர் தெளிக்கவும். இஞ்சிக்கு நேரடி சூரிய ஒளி தேவையில்லை. பால்கனி போன்ற நிழலான ஆனால் வெளிச்சமான இடத்தில் வைத்தால் போதும். மிட்டி எப்போதும் லேசான ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும், ஆனால் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது.
அப்படி நின்றால் இஞ்சி கிழங்கு அழுகிவிடும், அவ்வளவுதான். நீங்கள் வேறு எதுவும் செய்யத் தேவையில்லை. மெதுவாக அதிலிருந்து இலைகள் துளிர்த்து செடி வளர ஆரம்பிக்கும். சுமார் 8 முதல் 10 மாதங்களில் உங்கள் வீட்டு இஞ்சி அறுவடைக்கு தயாராகிவிடும். செடியின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காயத் தொடங்கும் போது நீங்கள் அறுவடை செய்யலாம். தொட்டியில் உள்ள மண்ணை மெதுவாகத் தோண்டினால் உள்ளே ஒரு பெரிய இஞ்சி கூட்டம் இருப்பதைக் காண்பீர்கள். அதை எடுத்து சுப்ரப்படுத்தி பயன்படுத்தலாம். அறுவடைக்கு காத்திருக்க முடியவில்லை என்றால் கூட செடி வளர்ந்த ஓரிரு மாதங்களிலேயே உங்களுக்கு தேவையான சிறிய துண்டை மட்டும் செடியின் ஓரத்தில் இருந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதை எப்படி பயன்படுத்துவது? தினமும் காலையில் குடிக்கும் டீயில் சில துண்டுகள் இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வைத்து இஞ்சி டீயாக குடிக்கலாம். இது வலியை போக்குவதோடு நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். உங்கள் அன்றாட சமையலில் குழம்பு, ரசம், பொரியல் என எல்லாவற்றிலும் இஞ்சியை தாராளமாக சேர்க்கலாம். பச்சை இஞ்சியை மென்று சாப்பிடுவது இன்னும் சிறந்தது. தொடர்ந்து பயன்படுத்தி வாருங்கள். உங்கள் முதுகு வலி காணாமல் போவதை உணர்வீர்கள். நமது பட்டியலில் 3வது இடம் பிடிப்பது உலகெங்கிலும் மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு அதிசய கிழங்கு, பூண்டு. பூண்டின் வாசனை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதன் மருத்துவ குணங்களைத் தெரிந்தால் நீங்கள் அதை தவிர்க்கவே மாட்டீர்கள். குறிப்பாக மூட்டு மற்றும் முதுகு வலிகளுக்கு பூண்டு ஒரு சிறந்த மருந்து. பூண்டில் அல்லிசின் என்ற சக்தி வாய்ந்த கந்தக ஹாப்சாட் உள்ளது. இந்த அல்லிசின் தான் பூண்டின் காரமான சுவைக்கும் அதன் மருத்துவ குணங்களுக்கும் காரணம். அல்லிசின் ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பொருளாகும். இது இஞ்சி போலவே உடலில் அழற்சியை தூண்டும் என்சைம்களை தடுத்து நிறுத்துகிறது. மேலும் இது குருத்தெலும்பு, கார்டிலேஜ் சிதைவை தடுப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நமது முதுகெலும்புகளுக்கு இடையில் உள்ள ஜவ்வு பகுதி தேய்மானம் அடையும் போதுதான் கடுமையான முதுகுவலி ஏற்படுகிறது. பூண்டை தொடர்ந்து உணவில் சேர்ப்பது இந்த குருத்தெலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து தேய்மானத்தை குறைத்து வலியை தடுக்கிறது. பூண்டில் உள்ள அல்லிசின் தவிர செலினியம் என்ற தாது பொருளும் இதில் உள்ளது. செலினியம் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது உடலில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் எனப்படும் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை நடுநிலையாக்குகிறது. இந்த ஃப்ரீ ரெடிக்கல்கள்தான் திசுக்களைச் சேதப்படுத்தி வயதான தோற்றத்தையும் நாள்பட்ட நோய்களையும் உண்டாக்குகின்றன. முதுகுவலியை பொறுத்தவரை இந்த ஃப்ரீ ரெடிக்கல்கள் முதுகெலும்பைச் சுற்றியுள்ள மென்மையான திசுக்களை சேதப்படுத்தக்கூடும். பூண்டு இந்த சேதத்தை தடுத்து உங்கள் முதுகெலும்பின் கட்டமைப்பை பாதுகாக்கிறது. பூண்டின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் ஏற்படும் தேவையற்ற அழற்சி எதிர்வினைகளை கட்டுப்படுத்த உதவும். ஆக பூண்டை சாப்பிடுவது என்பது உங்கள் முதுகுக்கு மட்டும் நல்லதல்ல, உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது. இவ்வளவு நன்மைகள் கொண்ட பூண்டை வீட்டில் வளர்ப்பது எவ்வளவு எளிது தெரியுமா? ஒரு பூண்டு பல் இருந்தால் போதும். பூண்டு வளர்ப்பதற்கு உங்களுக்கு பெரிய இடமோ பிரத்யேக தொட்டியோ கூட தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கும் மற்ற செடிகள் உள்ள தொட்டியின் ஓரத்தில் கூட இதை வளர்க்கலாம். ஒரு பூண்டு கட்டியிலிருந்து நல்ல பெரிய உறுதியான ஒரு பல்லை தேர்ந்தெடுங்கள். ஒரு சிறிய தொட்டியில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண் கலவையை நிரப்பவும். இப்போது அந்த பூண்டு பல்லை அதன் கூர்மையான முனை மேல் நோக்கி இருக்குமாறு சுமார் 2 அங்குல ஆழத்தில் மண்ணில் ஊன்றிவிடுங்கள். அவ்வளவுதான். அதன் மீது மண்ணை தூவி லேசாக தண்ணீர் தெளிக்கவும். பூண்டுச் செடிக்கு நல்ல சூரிய ஒளி தேவை. எனவே வெயில் படும் இடத்தில் தொட்டியை வைக்கவும். மிட்டியின் மேல் பகுதி காய்ந்த பிறகு தண்ணீர் ஊற்றினால் போதும். அதிக தண்ணீர் ஊற்றினால் பூண்டு அழுகிவிடும். சில நாட்களிலேயே பூண்டு பல்லிலிருந்து பச்சை நிறத்தில் தண்டு வளர ஆரம்பிக்கும். அந்த தண்டை கூட நீங்கள் கார்லிக் கிரீன்ஸ் ஆக சமையலுக்கு பயன்படுத்தலாம். அதுவும் மிகவும் சுவையாகவும் சத்தானதாகவும் இருக்கும். சுமார் 4 முதல் 6 மாதங்களில் செடியின் இலைகள் மஞ்சள் நிறமாகி நுனியில் காயத் தொடங்கும். இது அறுவடைக்கான அறிகுறி. செடியை வேரோடு பிடுங்கினால் அடியில் நீங்கள் நட்ட ஒரு பல்லுக்கு பதிலாக ஒரு முழு பூண்டு கட்டி உருவாகியிருப்பதை பார்க்கலாம். இதை எடுத்து நிழலில் உலர்த்தி உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். பூண்டின் முழுமையான மருத்துவ பலனை பெற அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதில் ஒரு சின் சூட்சுமம் இருக்கிறது. பூண்டை பச்சையாக நசுக்கி அல்லது பொடியாக நறுக்கி
சுமார் 10 நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதிலுள்ள அல்லினேஸ் என்ற என்சைம் அல்லிசின் ஆக மாறும். சமைக்கும்போது பூண்டை கடைசியாகச் சேர்ப்பது நல்லது. அதிக வெப்பத்தில் அதன் மருத்துவ குணங்கள் குறைந்துவிடும். தினமும் 2 அல்லது 3 பல் பூண்டை பச்சையாக சாப்பிடுவது அல்லது பாலில் வேக வைத்து சாப்பிடுவது முதுகு வலிக்கு மிகச்சிறந்த நிவாரணம் தரும். நமது பட்டியலில் 4வதாக வருவது நிறத்திலும் சுவையிலும் அனைவரையும் கவரும் தக்காளி. தக்காளியை நாம் ஒரு சாதாரண காய்கறியாகத்தான் பார்க்கிறோம், ஆனால் இது உங்கள் எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் ஒரு பாதுகாவலன். தக்காளியின் அடர்ந்த சிவப்பு நிறத்திற்கு காரணம் லைகோபீன் என்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த லைகோபீன் நம் உடலில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எதிர்த்து போராடுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் என்பது நம் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்களின் எண்ணிக்கை அதிகமாகி செல்களை சேதப்படுத்தும் ஒரு நிலை. இந்த சேதம் நாள்பட்ட அழற்சிக்கு வழிவகுத்து முதுகு வலி உள்ளிட்ட பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. தக்காளி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை அழித்து செல்களை பாதுகாத்து அழற்சியை குறைக்கிறது. குறிப்பாக எலும்பு செல்களை பாதுகாப்பதில் லைகோபீன் சிறப்பாக செயல்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. லைகோபீன் தவிர தக்காளியில் வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்திக்கு மிகவும் அவசியம். கொலாஜன் என்பதுதான் நமது குருத்தெலும்பு, தசைநார்கள் மற்றும் தோலின் முக்கிய அங்கமாகும். முதுகெலும்புகளுக்கு இடையிலுள்ள ஜவ்வு பகுதி ஆரோக்கியமாக இருக்க கொலாஜன் அவசியம். வைட்டமின் சி குறைபாடு இந்த ஜவ்வு பகுதியை பலவீனப்படுத்தி முதுகு வலிக்கு வழிவகுக்கும். தக்காளி இந்த கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவித்து முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மையை பாதுகாக்கிறது. அதேபோல பொட்டாசியம் உடலில் உள்ள திரவ சமநிலையை ஒழுங்குபடுத்தி தசைப்பிடிப்புகளை தடுக்க உதவுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், தக்காளி உங்கள் முதுகெலும்பு அமைப்பிற்கு ஒரு முழுமையான ஊட்டச்சத்து ஆதரவை வழங்குகிறது. இவ்வளவு நன்மைகள் கொண்ட தக்காளியை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போல உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம். தக்காளி செடி வளர்ப்பது மிகவும் எளிமையான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் நன்கு பழுத்த நாட்டு தக்காளி பழத்தில் இருந்து விதைகளை எடுத்தாலே போதும். விதைகளை நன்றாக கழுவி நிழலில் உலர்த்தவும். இப்போது ஒரு நடுத்தர அளவிலான தொட்டி அல்லது க்ரோ பேக் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல வடிகால் வசதியுள்ள மண் கலவை அவசியம். விதைகளை மண்ணில் அரை அங்குல ஆழத்தில் விதைத்து மென்மையாக தண்ணீர் தெளிக்கவும். தக்காளி செடிக்கு நல்ல சூரிய ஒளி தேவை. எனவே தினமும் குறைந்தது 6 மணி நேரமாவது வெயில் படும் இடத்தில் தொட்டியை வைக்கவும். விதைகள் 1 வாரத்தில் முளைத்துவிடும். செடி சுமார் 1 அடி உயரம் வளர்ந்தவுடன் அதற்கு ஒரு சிறிய குச்சி அல்லது கம்பியை ஊன்றி ஆதாரம் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் காய்களின் பாரம் தாங்காமல் செடி சாய்ந்துவிடும். நியமித்தமாக தண்ணீர் ஊற்றி 15 நாட்களுக்கு ஒரு முறை மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களை கொடுத்தால் செடி செழிப்பாக வளரும். சுமார் 70 முதல் 80 நாட்களில் உங்கள் செடியில் பழுத்த அழகான தக்காளிகள் அறுவடைக்கு தயாராகிவிடும். கடையில் வாங்கும் ரசாயனம் தெளிக்கப்பட்ட தக்காளிகளை விட உங்கள் கையால் வளர்த்த ஆர்கானிக் தக்காளியின் சுவையே தனிதான். தக்காளியில் உள்ள லைகோபீனின் முழு பயனையும் பெறுவதற்கு ஒரு ரகசியம் உள்ளது. தக்காளியை பச்சையாக சாப்பிடுவதை விட அதை சமைத்து சாப்பிடும்போதுதான் அதிலுள்ள லைகோபீனை நம் உடல் எளிதாக உறிஞ்சிக்கொள்ளும். எனவே தக்காளி சூப், தக்காளி ரசம் அல்லது தக்காளி சட்னி போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஆலிவ் எண்ணெயுடன் சேர்த்து சமைக்கும்போது லைகோபீன் உறிஞ்சும் திறன் இன்னும் அதிகரிக்கும். தினமும் உங்கள் உணவில் தக்காளியைச் சேர்ப்பது உங்கள் முதுகு வலிக்கு மட்டுமல்ல, உங்கள் சரும அழகிற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும். இறுதியாக நமது பட்டியலில் 5வது இடத்தை பிடிக்கும் சூப்பர் காய் புரோக்கோலி. பார்ப்பதற்கு ஒரு சிறிய மரம் போல இருக்கும் இந்த காய்கறி ஊட்டச்சத்துக்களின் சுரங்கம். இது எலும்புகளை உருவாக்கும் காய்கறி என்று அழைக்கப்பட்டால் அது மிகையாகாது. முதுகு வலிக்கு தீர்வு காண்பதில் புரோக்கோலி ஒரு 3 முனை தாக்குதலை நடத்துகிறது. முதலாவதாக இதில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளது. பால் பொருட்களை விரும்பாதவர்களுக்கு புரோக்கோலி ஒரு சிறந்த கால்சியம் ஆதாரம்.
இரண்டாவதாக, இதில் வைட்டமின் கே அபரிமிதமாக உள்ளது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல வைட்டமின் கே தான் கால்சியத்தை எலும்புகளுக்கு கொண்டு செல்லும் வேலையை செய்கிறது. மூன்றாவதாக மற்றும் மிக முக்கியமாக, இதில் சல்போராபேன் என்ற சக்தி வாய்ந்த ஹாப்சாட் உள்ளது. இந்த சல்போராபேன் உடலில் அழற்சியை உண்டாக்கும் முக்கிய மூலக்கூறுகளில் ஒன்றான NF-κB என்ற பாதையை தடுக்கிறது. இது ஒரு மிகத் துல்லியமான தாக்குதல் போல அழற்சியின் மூல காரணத்தையே அழிக்கிறது. சல்போராபேன் அழற்சியை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் குருத்தெலும்புகளை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குருத்தெலும்புகளை சிதைக்கும் என்சைம்களின் உற்பத்தியை குறைத்து மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பேணுகிறது. ஆக, புரோக்கோலியை சாப்பிடும்போது உங்கள் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிறது. அந்த கால்சியம் சரியாக சேர வைட்டமின் கே உதவுகிறது. மேலும் எலும்புகளையும் மூட்டுகளையும் சேதப்படுத்தும் அழற்சியை சல்போராபேன் தடுக்கிறது. இது ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம். மேலும் புரோக்கோலியில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. அதிகப்படியான உடல் எடை முதுகெலும்பில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தி முதுகு வலியை அதிகரிக்கச் செய்யும். எனவே புரோக்கோலி மறைமுகமாகவும் முதுகு வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது. இந்த பச்சை நிற பூவை உங்கள் தோட்டத்தில் பூக்க வைப்பது எப்படி என்று இப்போது பார்க்கலாம். புரோக்கோலி வளர்ப்பது மற்ற காய்கறிகளை விட சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு விஷயம். ஆனால் நிச்சயம் சாத்தியமே. புரோக்கோலி ஒரு குளிர்காலப் பயிர். எனவே அதிக வெயில் இல்லாத குளிரான மாதங்களில் இதை வளர்ப்பது சிறந்தது. செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரையான மாதங்கள் இதற்கு ஏற்றவை. தரமான புரோக்கோலி விதைகளை வாங்கி நாற்றுப்பையில் அல்லது சிறிய குவளைகளில் விதைத்து நாற்றுகளை உருவாக்க வேண்டும். நாற்றுகள் சுமார் 4 வாரங்கள் வளர்ந்த பிறகு அதை ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்ற வேண்டும். புரோக்கோலி செடிக்கு நல்ல சூரிய ஒளியும் சீரான ஈரப்பதமும் தேவை. மண் கலவை வளமானதாக இருக்க வேண்டும். மண்புழு உரம், தேங்காய் நார் கழிவு மற்றும் செம்மண் கலந்த கலவை இதற்கு உகந்தது. செடி வளர ஆரம்பித்தவுடன் அதன் மையப் பகுதியிலிருந்து ஒரு பச்சை நிற பூத்தலை உருவாகும். அது நன்கு வளர்ந்து அடர்த்தியாக மாறிய பிறகு அதை தண்டுடன் சேர்த்து வெட்டி அறுவடை செய்யலாம். நீங்கள் மையப்பூவை அறுவடை செய்த பிறகு செடியின் பக்கவாட்டிலிருந்து சிறிய பூக்கள் வளர ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் அறுவடை செய்யலாம். புரோக்கோலியை சமைக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதை அதிக நேரம் வேக வைத்தால் அதில் உள்ள சல்போராபேன் உள்ளிட்ட முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அழிந்துவிடும். புரோக்கோலியை லேசாக ஆவியில் வேக வைப்பது, ஸ்டீமிங் அல்லது குறைந்த எண்ணெயில் வதக்குவதுதான் ஸ்டர் ஃப்ரை சிறந்த முறையாகும். அதன் பச்சை நிறம் மாறாமல் லேசான மொறுமொறுப்புத் தன்மையுடன் இருக்கும்போதே சாப்பிட்டுவிட வேண்டும். புரோக்கோலியை சூப்களில் சேர்க்கலாம், சாலட்களில் பச்சையாக சாப்பிடலாம் அல்லது மற்ற காய்கறிகளுடன் சேர்த்து பொரியலாகவும் செய்யலாம். வாரத்திற்கு 2 முறையாவது புரோக்கோலியை உணவில் சேர்த்துக்கொள்வது உங்கள் முதுகெலும்பை இரும்பு போல வலுவாக்கும். இந்த 5 காய்கறிகளையும் உங்கள் தோட்டத்தில் வளர்த்து உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் முதுகு வலியில் இருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் ஒரு ஆரோக்கியமான மற்றும் தன்னிறைவான வாழ்க்கை முறையையும் வாழத் தொடங்குகிறீர்கள். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 5 காய்கறிகளும், அதாவது எலும்புகளுக்கு கவசமாகும் பாலக்கீரை, இயற்கையின் வலி நிவாரணியான இஞ்சி, நோய்களின் எதிரியான பூண்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் சாம்பியனான தக்காளி மற்றும் எலும்புகளின் பாதுகாவலனான புரோக்கோலி, இவை வெறும் காய்கறிகள் அல்ல. இவை உங்கள் ஆரோக்கியத்திற்கான முதலீடுகள். உங்கள் வீட்டு பால்கனியில் ஒரு சிறிய தொட்டியில் நீங்கள் நடும் ஒரு விதை உங்கள் மருத்துவச் செலவை குறைக்கும் ஒரு மாபெரும் சக்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி முதுகு வலிக்காக கவலைப்படுவதை நிறுத்துங்கள். செயலில் இறங்குங்கள். உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சின் இடம், கொஞ்சம் மண் மற்றும் அக்கறை மட்டுமே. இயற்கையோடு இணையும் போது நம் உடல் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ளும் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: இந்த 5 காய்கறிகளில் நீங்கள் எதை முதலில் உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நடப்போகிறீர்கள்? உங்கள் பதில்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள்.